நான் நம்ப மாட்டேன் பிருத்வி, நீ சும்மா விளையாடுற. ஐயோ உண்மையா சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன் பிருத்வி. இல்ல உனக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான். இப்போ உன்னை பார்த்தா இங்க பாருங்க என்கேஜ் பண்றீங்களா? இங்க பாருங்க நான் தங்கமே போட மாட்டேங்க பாருங்க. இப்பவுமே உன் கண்ணு பார்த்தா கூட எனக்கு மறுபடியும் உன் மேல இதா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாதா? ஏன் அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற மாதிரி சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிருத்திவி ப்ரோ ஒரு பிராங்க் பண்ணியிருக்கோம். அது என்ன பிராங்க்னா லாயல்ட்டி செக் பிராங்க். அவர் வந்து அவர் ஒய்ஃபுக்கு வந்து உண்மையா இருக்காரா இல்லையாங்கிறத வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அது எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு சில வீடியோ வந்து போட முடியாம கட் பண்ணி எடிட்ல தூக்கிட்டோம். இது அடிக்கடி சொல்ல எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், அவர் இன்னும் திருந்தலாமாமா. ஹாய் கைஸ், பிருத்திவி ப்ரோ வந்துட்டாப்ல. ஹாய் ஹாய் ஹாய். என்ன ப்ரோ vlog-ஆவே எடுக்கீங்க? நம்ம இது வந்து ஸ்டார்டிங் ஆஃபீஸில் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபோனை போட்டு ப்ரோ டக்குன்னு வாங்க ப்ரோ, இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி அவசரமாக கூப்பிட்டாரு. அவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். சரி. அவங்க வந்து ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி. அதனால தான் சரி அதுக்கு நீங்கள் தான் சரிப்பட்டு வருவீங்கன்னு சொல்லி உங்களை நான் கூப்பிட்டேன். அதாவது ஃப்ளர்ட்டிங் ப்ராங்க் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு பார்க்க முடியல. அதாவது மக்கள் எதிர்பார்க்குறது அதுதான், இதுவும் அதுதான். சரி ரைட் பார்ப்போம். ஓகே ப்ரோ. நான் வலுக்கட்டாயமாக நான் வந்து எந்த ப்ராங்கும் பண்ணல. இவர் ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால ஓகே ப்ரோ. மக்களே வந்து இவர் வந்து வலுக்கட்டாயமாக பண்ணல. சரி விடுங்க. எங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு எங்கே? அவங்களுக்கு ஃபோன் அடித்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டு, அவங்க ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அப்புறம் நேராக நீங்கள் உள்ளே போயிருங்க. சரி ரைட் ஓகே. நான் இப்போ அந்த கிரவுண்டுக்கு உள்ளே நிற்கிறேன். ஓகே ப்ரோ, ரெடி தானே? பிறந்ததுலேருந்து ரெடி ப்ரோ. ரெடி மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கெஞ்சிரனே பக்கம் வந்து கொஞ்சிரனே, கொஞ்சலை இன்னும் கொஞ்சிருவேன், ஆனால் கொஞ்சம் வச்சிருவேன். என்னடா வந்தோடனே அங்கே பார்த்துட்டு இருக்க, என்ன பாரு அழகான அந்த பார்வையை என் மேலே போடு பார்ப்போம். பார்க்க மாட்டேங்காங்களே, பார்த்தா நல்லா கிருன்னு இருக்கும். பாரு பாரு பத்து. இந்த சாரி கலரில் பார்க்க சீனிக்கிழங்கு மாதிரியே இருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, ஆனால் டேஸ்ட் பண்ணால் ஸ்வீட்டாக தான் இருக்குன்னு தோணுது. கொண்டையே அந்த காலிஃப்ளவர் ஏதோ மண்டையில் வச்ச மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. ஆட்டோவில் ஹார்ன் இருக்கும் பற்றி அந்த மாதிரி இருக்குது. பிடிச்ச என்ன பார்த்து தாங்க நீங்க சொன்னீங்க. ஐயோ உங்களை பார்த்து கன்ஃபார்ம் பேச்சே வர. நல்லா தான் இருந்துச்சு. சொன்னது நல்லா இருந்துச்சா? சீரியஸாவா? சாரி எப்படி இருக்கு? சாரி அருமையா இருக்குங்க. உங்களுக்கு உங்களால அந்த சாரி அழகா இருக்கா, சாரினால நீங்க அழகா இருக்கீங்கன்னு தெரியல. எப்படி இருக்கு சாரி? இல்ல நான் எப்படி இருக்கேன் சாரி இல்ல? நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க. அதாவது எல்லா படத்துலயும் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ஃப்ராக் அந்த மாதிரி தான் போட்டு இது பண்ணிட்டாங்க. சாரி கட்டின ஏஞ்சல்னா அது நீங்க தான். இவ்வளவு என்ன புகழ்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க. உண்மையா? ஆமா உண்மையா பிடிச்ச போய் தான் வந்து பேசுறேன் நான். ஆனா என்ன எடுத்தோடனே எல்லாரும் ஏதோ டவுட்டா இருக்கு. அது என்ன எடுத்ததுன்னா புரியல. எல்லாரும் தான் அப்ப எல்லாத்தையும் அப்படி தூரத்துல அப்படி போயிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னாங்க, அங்கே ஒருத்தவங்க நிற்காங்க நல்லா வந்து ஒரு பீட்ரூட் மாதிரியே இருக்காங்க, தூரத்துலேருந்து பார்க்க போய் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி எப்படி பேச ஆரம்பிங்கன்னு தெரியல. சரி அதான் ஃபோன் பேசுகிற மாதிரி வந்து பேசலான்னு பார்த்தா நீ எடுத்தோடனே நல்லா கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்கா. அதான் எனக்கு இப்போ டவுட். எனக்கு தான் பிடிச்சிருக்கேன். நானும் உங்களை பார்த்து தானே இருந்த வரும்போது. பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? உண்மையாவா? இவ்வளோ அழகான பையன் கண் முன்னாடி இருக்கும்போது எப்படி பார்க்க? நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இங்கே யாரும் நிற்க சொன்னாங்களா இல்லை நீங்களா வந்து நிற்கீங்களா? என்ன யாரும் சொல்லி தான் நான் உங்களை பார்க்கணும்னு இல்லை. அப்படியா? யாரும் சொல்லி பார்க்கணும் இல்லை? எனக்கு பிடிச்சிருக்குங்களா, நான் உங்களுக்காக நிற்கிறேன். அப்படியா? இப்போ மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா நிற்கிறேன். நீங்கள் நிற்கிறதா இருந்தால் நிற்கிற இடம் இதயமாக இருக்கணும். நிற்க வேண்டாம், படுத்துருங்க இதயத்தில். அப்படியே இதயத்தில் எனக்கு இடம் இருக்கா? இடம் இருக்கா? இதயமே உங்களுக்கு தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இதே என்கிட்ட இல்லை. இப்போ வேற யாருக்கிட்ட இருக்கு? அங்கே போய் அதனால மெழுகு மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்காக உருகுறேனா? உங்கள் பக்கத்தில் வந்து நான் தான் உருகுறேன் நினைக்கிறேன். பாருங்க வேர்வையா வருது. நல்லா கேண்டில் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கிட்டு போய் நைட்டு வச்சா பிரகாசமாக. அப்ப கேண்டில் டின்னர் போலாம். அழகா நான் யாரும் பார்த்தது. நானும் இது அழகு யாரும் பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரிலாம் நான் யாரையும் லைஃப்ல வெயிட் பண்ணது இல்லைங்க யாரும். ஆனால் அழகுக்கே அழகை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மாக. எப்போ தெரியுமா? நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது. டெய்லி பொட்டு வைப்பீங்களா? ஆமா. அந்த பொட்டா நான் இருந்திருக்கணும். டெய்லி உங்கள் நெத்திலே அப்படி இருந்திருப்பேன். இனிமேல் இருப்பீங்கல்ல. பொட்டு மட்டும் இல்லை, எல்லாமே நீ தான் இருப்ப. பொட்டு மட்டும் இல்லை, எல்லாமே.
அப்படி பார்க்காத, எனக்கு கண்ணு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையா இது? கடவுளே உண்மைதான். என்ன கிளி பார்க்குறீங்களா? கிளி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா. நீ தானே உண்மையான்னு கேட்டு. உண்மையாதான், கிள்ளி பார்க்குற ஓகே தான், ஆனால் கிளியை பார்க்க கூடாதுங்க. பரவாயில்ல, நீ பார்க்கலாம். நான் பார்க்கலாமா? கிளி தானே, நீ பார்க்கலாம். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியவே திருப்பி போடுறானே. இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணனா வளர்ந்துட்டு இருந்தேங்க, இப்போ ராமனா வாழலான்னு இருக்கும்போது தான் இந்த மாதிரி சோதிக்காரு கடவுள். எதுக்குங்க லென்ஸ் வச்சிருக்கீங்க? ஏன்னா என்னோட ஒரிஜினல் கண்ணுக்குள்ள நீ நிற்கிறல, அது வெளியில யாருன்னா பார்க்க கூடாது. வெளியே பார்க்க கூடாது லென்ஸ் வச்சிருக்கீங்களா? நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன், ஆனால் நீங்க வந்து எப்படிங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தாலே வருதா? நீங்களா வந்து இவர் லோகேஷ் கனகராஜ் கண்ணெல்லாம் படலை, பட்டிருந்தா கூலி படத்துல வந்து மோனிகா பாட்டுக்கு நீங்க ஆட வச்சிருப்பாங்க, உங்களை ஆட வச்சிருப்பாங்க. அதனால நான் உங்க கூட உங்களை பார்த்திருக்கேன். என் கல்ல பட்டீங்களா? என் கூட ஆட மட்டுமா செய்வோம், என்னெல்லாம் பண்ணலாங்க? எங்க என்ன சொல்லுங்க, என்ன மீன் எப்படின்னா எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் சுற்றலாம் அப்படின்னு. கேண்டில் லைட் டின்னர் போகணும் கன்ஃபார்மா? சீரியஸா சொல்றீங்களாங்க? எங்க நம்ப முடியல. கேன்ல உருகாம நீ தான் இனிமேல் பாத்துக்கணும். நீங்க கேண்டிலா இருந்து அணைஞ்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், திருப்பி பற்ற வைக்கிற தீயா நானே வந்துடுவேன் உங்கள்கிட்ட. அப்படி பார்க்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நான் உருகிறேன், நான் பயங்கரமா உருகிறேன். நான் தான் உன் கண்ணில் உருகிட்டு இருக்கேன். கண்ணில் உருகு. உண்மையா கேண்டில் டின்னர் வரேன்னு சொல்றீங்களா? உண்மையாவா? ப்ராமிஸா? சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? எங்க கேண்டில் லைட்? சீரியஸாவா? சீரியஸா? நான் கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேங்க. இருங்க. எதுக்கு யோசிக்கணும்? இவ்ளோ பேசறதுக்கு அப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? யோசிக்கணுங்க. திடீர்னு நான் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாதா? அதுதானே படம் பண்ற நீ. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற மாதிரி சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன வேற? இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடினா இன்னும் 2 வருஷமும் நம்ம டிராவல் பண்ணிருக்கலாம்ல, அப்படி சொல்றேன். உங்களுக்கு லேட்டா பார்த்தா அப்படி ஃபீல் பண்ணிட்டேன்னு அப்படி சொல்றேன், தவிர மத்தது ஒண்ணும் இல்ல. வேற யாரா லவ் இருக்கா? வேற வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் வந்து பொண்ணுகிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லி ராமர் கோயில்ல வந்து சத்தியம் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் என்ன பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி ராமர் கோயில்ல வந்து ஆஞ்சநேயர் சிலை முன்னாடி நான் வந்து வணங்கி இனிமே பொண்ணுகிட்ட வந்து நான் பேசுவேன் தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடாதுன்ட்டு சத்தியம் வாங்கிருக்கேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றேன். இப்ப வரியா இல்லையா பிருத்வி? நம்ம கேண்டில் லைட் டின்னர் போற பிருத்வி, அவ்வளவுதான். கேண்டில் லைட் டின்னரா? ஏன் உண்மையாவா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க அப்படி நான் என்னங்க பண்ணேன் நான்? ஏங்க இப்போ உண்மையை சொல்லவா? சத்தியமா சொல்றேன், நான் வந்து சொன்ன வசனங்கள் எல்லாமே பொய் தான். எல்லாமே வந்து ஒரு வீடியோக்காக தான் வந்து பேசணும். நீங்க ஆக்சுவலி நல்லா பேசுனீங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களை. ஏங்க அதாவது எல்லாமே சும்மா, அதாவது நீங்கள் வந்து உண்மையாக அழகாக இருக்கீங்க. ஆமாம், நான் சொன்ன காம்ப்ளிமெண்ட்லாம் உண்மை தான். உண்மையில குயில் மாதிரி இருக்கீங்க, கிளி மாதிரி இருக்கீங்க, சீனிக்கிழங்கு மாதிரி இருக்கீங்க, அது என்னமோ உண்மை தான். பட் இந்த லவ் கிவ்னு அது நான் எதுவுமே நான் வந்து அப்படி சொல்லலைங்க. அது எல்லாமே வீடியோக்காக தான் பேசினேன். பட் கேமராமேனை காணும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி போவீங்கன்னு நான் தெரிஞ்சேன். சாரிங்க. அதான் நான் அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் எதுவுமே பேசலைங்க. நான் எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. எதுக்காக உங்க திடீர்னு என்ன பிடிச்சிருக்கு வெளியே போகலாம்? நம்ம மைண்ட் அங்கே போகுது. உண்மையாக வெளியே போகலான்னு சொல்கிறீங்களா? கேமராமேன் இல்லை இல்லை வேணாம், வீடியோ கிட்டே எடுப்பாங்க. உண்மை இல்லைங்க, இல்லைங்க, ஏதோ நான் வேணுமா? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இதுக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் நான் எஃபர்ட் போடணும்னா. சரி, ஒரு உண்மையை சொல்கிறேங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன், கோவப்படாதீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ரீசெண்டாக ஒரு தடவை தெரியாமல் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் நம்ப மாட்டேன் பிருத்வி, நீ சும்மா விளையாடுற. ஐயோ உண்மையாக சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன் பிருத்வி. இல்ல உனக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்கேஜ் பண்றீங்களா? இங்க பாருங்க, நான் தங்கமே போட மாட்டேங்க பாருங்க. இப்பவுமே உன் கண்ணு பார்த்தா கூட எனக்கு மறுபடியும் உன் மேல இதா எனக்கு உன்னை இப்ப மட்டும் தெரியாது, இல்ல முன்னாடில இருந்தே எனக்கு உன்னை தெரியும். அப்படியா? ஆமா பிருத்வி. சீரியஸா? அப்ப மேரேஜ் ஆயிருச்சு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு மேரேஜ் எல்லாம் யாருமே சொல்லல. நான் இப்ப கூட உனக்கு சரி இப்போ ஓகே மேரேஜ் ஆயிருச்சு. இல்ல ஏன் உண்மை ஆகல. மேரேஜ் ஆயிருச்சுங்க. மேரேஜ் ஆகல பிருத்வி. மேரேஜ் ஆயிருச்சு. பரவாயில்ல.
பரவாயில்லையா? ஓகே பரவாயில்ல. மேரேஜ் ஆனாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏங்க உண்மையாவே மேரேஜ் ஆயிடுச்சுங்க. வேணா என்னோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன். சத்தியமா மேரேஜ் ஆயிடுச்சுங்க. நான் காட்டு எதுக்கு பாப்போம். மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல. காட்டு பிரித்தி. இதான் அந்த காட்டுறேன். இந்த இருக்கு. சும்மா கதை சொல்லிட்டு இருக்கியா? என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து உங்களை ப்ராங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அவரையும் கூப்பிட்றேனே. ப்ராங்க் பண்ணி சொல்லி கூப்பிட்றதுனால இப்போ வந்து எனக்கு இங்கே பாருங்க வேர்த்து ஊற்றுது, கை காலாக நடுங்குது. இப்பெல்லாம் இருந்ததே இல்லை. இருங்க வர சொல்கிறேன். என்ன வெயிட் இல்ல 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 இருங்க. இல்ல நான் தான் ஆக்சுவலி சொல்ல. இல்ல ஆக்சுவலி நான் தான் உங்களை ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே ப்ராங்க் பண்ணல. அங்க பாருங்க கேமரா தெரியுதா? இது வந்து ஒரு லாயல்ட்டிக்காக நாங்க ப்ராங்க் பண்றோம். லாயல்ட்டிக்காக? லாயல்ட்டி செக்ல நான் என்ன எப்படி? லாயல்ட்டி செக்ல உங்க வைஃப் தாங்க சொல்லணும். நான் உண்மையில ராமன் தானே? அது உங்க வைஃப் தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. ராமன் தானங்க? நீங்க சொன்னாங்க ராமர் தானே. ராமர் தாங்க. இது வந்து நாங்க உங்களுக்காக பண்ண பிராங்க். ஓகே நான் பாஸ் ஆயிட்டேன்ல? பாஸ் ஆயிட்டீங்க. ஓகேங்க. எடிட்டரே பார்த்து எடிட் பண்ணி போடுங்க. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சேன், கேமரா இல்ல கேன்லைட் நின்னு போயிடலான்னு பார்த்தேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. சும்மா ஒண்ணே. ஓகேங்க. அவர் இதே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படலாம். இப்போ ஓகேங்க. ஆல் கிளியர். ஓகே கூல். வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு பயப்பட. வீட்ல ப்ராப்ளம் நம்ம தப்பு பண்ணாதானங்க ப்ராப்ளம் வரும். நம்ம நல்லவங்க, நான் உத்தமன். அப்படிதானே? உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுல ப்ராப்ளம் இல்லைல்ல? யூடியூப்ல இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல? நெல்லை 360ல உங்க வீடியோ போடலாம்ல? உங்களுக்கு ஓகே இல்ல? சரி இதோட வீடியோ முடிஞ்சதுலாங்க. இது அவ்வளோதான். நான் ஒன்றுமே இல்லைல்ல. பாஸ் ஆகிட்டேன்ல? டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்ல? அதாவது லாயல்ட்டிக்கு மீனிங்கே பிரித்திவி தான். அப்படி தானே? போதும் கட் பண்ணிடுங்க. கட் ஆகிட்டுல? கட் ஆகிக்கிறோம். ஓகே. வீடியோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் முடியலை. கேண்டில் லைட் டின்னர் தானே கேட்டீங்க? அப்படி பாண்டிச்சேரி போவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.